ரூபா இனி வேகத்தில் வளரும் ரூபா என்ன என்ன இனிக்குது ஏதேதோ இனிக்குது கோஷங்கள் ரூபா அன்னைக்கு முள்ளில சிக்கலை வீசியாலே அவர் எடுத்தார். இன்னைக்கு நானே முள்ளில விழுந்துட்டோம். எனக்கு உதவி செய்ய யார் இருக்காங்க? உனக்கு இந்த ரகம் ஏற்படும் நான் நினைக்கவே இல்லம்மா. அழாதம்மா அழாது. அவர் மட்டும் என்ன சந்தோஷமா இருக்கிறாரு. அவருக்கு என்ன? அவர் தான் என்னை விட நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காரு. எல்லோரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு ஒரு பைத்தியக்காரியம்மா. என்ன பைத்தியக்காரியா? ஆமாம்மா. அவர் உன்னை விட கஷ்டமான நிலைமையிலதாமா இருக்கிறாரு. அதோட அவருக்கு 2 நாளா காய்ச்சல் வேற. காய்ச்சலா? ஆமாம்மா. அதுக்காகதான் அவருக்கு கஷாயம் போட்டு கொடுக்க இந்த பச்சிலை பறிச்சுட்டு போறேன். நான் வர்றேம்மா. ஐயா ஐயா, இந்த கஷாயத்தை சாப்பிடுங்க, உடம்பு கலகலப்பாயிடும். இந்தாங்க. சும்மா சாப்பிடுங்க ஐயா. ரொம்ப கசப்பா இருக்க ஐயா? கசப்பா? என் வாழ்க்கையை விடவா? அப்படியே படுத்துக்குங்க, நான் போய் பச்சையில வதக்கி கொண்டு வர்றேன். ஐயா, நான் ஒப்பரம் கொடுக்கிறேன், நீங்க அப்படியே தூங்கிடுங்க. தூக்கமா? என்ன ராமையா அவ்வளவு சுலபமா சொல்லிட்டேன். லட்சியவாதி வாழ்றேன். உங்களுக்கு எல்லாம் சாமானியமா தூக்கம் வராது ராமையா. ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நடக்க வேண்டியது நடந்தே தீரும். நீங்க அதையே நினைச்சு துன்பப்படாதீங்க ஐயா. ராமையா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இது நானே தேடிக்கிட்ட துன்பம். மெதுவா. எப்ப நான் பொன்னிக்கு நம்பிக்கை துரோகம் செய்து தாலியை கட்டேனோ அப்பவே வாழ்க்கையில புயல் வீச ஆரம்பிச்சிருச்சு. என்ன நம்பி இருந்த ஒரு பெண்ணுக்கு பைத்தியம் பிடிக்கிற நிலைமை உண்டாக்கின பாரு. அதனால்தான் ஒரு பைத்தியக்கார பெண்ணே எனக்கு மனைவியா வந்து வாச்சா. நான் செய்த துரோகத்துக்கு எனக்கு நல்ல தண்டனை. ராமையா, நீயே சொல்லு. என் நண்பன் எனக்காக உயிரே கொடுத்தானே, அவன் தங்கச்சி வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? அந்த கடமைக்காகத்தாரே சாந்தி நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் பொன்னிக்கு எங்க தெரிய போகுது? அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா நான் அவளை ஏமாத்திட்டேன். பொன்னியினுடைய நிலைமை நினைச்சு நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மனசாட்சி என்ன கொல்லுது ராமையா, என்ன கொல்லுது. ராமையா, என் வாக்குகள் ஒண்ணுமே அளவைக்குதா? இதயம் உள்ளவனுக்கு தானே அளவும் சிரிக்கவும் தெரியும். ராமையா, சந்தர்ப்பங்கிற சக்கரத்தோட கூர்மையான பல்லுக்கு இறையான என் போக கதையை கேட்டு நீ சாதாரண கண்ணீர் வடிக்கிற. இதையே என் பொன்னி கேட்டா ரத்த கண்ணீர் வடிப்பாராம் ஐயா. பொன்னி, 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 நீ எப்போ வந்த? உங்க கல்யாணத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சப்போ வந்து நீங்க என்ன ஏமாத்துட்டீங்கன்னு நினைச்சு
அது தவறு. நான் தான் கொடுத்து வைக்காதவ. அழாதே பொன்னி, அழாதே பொன்னி, அழாதே. உன் கண்ணீரை துடைக்க கூட நான் அழுதை தொகைத்தேன். கடந்த கால வாழ்க்கையில அழுதறியாத நான் வருங்காலத்திலையும் அழமாட்டேன் தான் நினைச்சிருந்தேன். என்ன செய்யறது? நான் அழுவதும் சிரிக்கிறது உங்க கையியா இருக்கு. ஐயோ, என்னை கொல்லாத பொன்னி, என்னை கொல்லாத. என்னையே நான் போல செதுக்க முடியலையே, இன்னொருத்தரை நான் ஏன் கொல்ல போறேன்? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டது என்ன மறந்து ஓடி வந்துட்டேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சுயநினைவு வந்தது. நான் யாரு? உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? பொன்னி, போதும் பொன்னி, போதும். நீ எதை சொன்னாலும் என் நெஞ்சில ஈட்டியா பாயுது. ஐயோ, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினா இன்னும் ஏன் உயிரோடு இருக்கணும்? ஏன் உயிரோடு இருக்கணும்? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு வேதனை தான். நான் போயிடுறேன், நான் போயிடுறேன். பொன்னி, பொன்னி, பொன்னி. ஓஹோ, அது ஒண்ணு இருக்குதா? அப்ப யோசிக்க வேண்டியதுதான். இனிமே யோஜனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வேணுவுக்கு நம்முடைய இடம் தெரிஞ்சு போச்சு. எந்த நிமிஷத்திலையும் போலீஸோட வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவோம். அரெஸ்ட் பண்ணா பண்ணிட்டு போகட்டுமே. உடனாத நம்ம கொள்ளையடிச்சு வச்சிருக்க அவ்வளவு சொத்துக்களையும் கைப்பற்றிட்டா இந்த ஜென்மத்துல மறுபடியும் சம்பாதிக்க முடியுமா? ஆமா, அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்கிறதா கரெக்டா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, வந்து எடுத்துக்கலாம். இப்ப என்ன செய்யறது? பேசாம நம்ம இருக்கிற இடத்த காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டியதான். அருமையான ஐடியா. கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஊடு விட்டு ஊடு மாறிக்கிட்டே போவோம். அப்பதான் சரியா இருக்கும். வெரி குட். தட்ஸ் ரைட். யாரு புரிஞ்சானா? புண்ணியமானா? பொன்னி, ஜிம்மி, நீயா? ஏதோ ஞாபகத்துல உன்னை கவனிக்கவே இல்லை. நான் கூட தான் உன்னை சரியா கவனிக்கவே இல்லை. ஆமா, எங்க போயிட்ட? பாட்டி உன்னை கண்டியா காணாம சவியோ தவியோன்னு தவிச்சிட்டு இருக்காங்க. நான் உன்னை எங்கெல்லாம தேடோன்னு தேடிட்டே இருக்கிறேன். எங்க விளாத்துற? அது சரி. அப்படியா? சரி, நான் இப்ப புறப்படுறேன். ஜிம்மி, பல சிந்தனை கேலி பண்றியா? நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? சரி சரி, சாப்பிடவா? எனக்கு வேண்டாம். சாந்தி, அண்ணி என் கணவரை சந்திச்சு அவர் காலை என் கண்ணீரால கழுவுற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. கனவு பலிக்காது. ஏன் பலிக்காது? எங்க அண்ணனுக்கு மனைவி ஆகணும்னு நீங்க கண்ட கனவு பலிக்கலையா? அதே போல என் கனவும் நிச்சயம் பலிக்கத்தான் போகுது. சாந்தி, உன் புருஷன் யார் தெரியுமா? உன் கூட பிறந்த அண்ணனை பிடிச்சு ஜெயில போடணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி. அத மறந்துட்டியா? அண்ணி, திருடனான உங்க கணவரை விட அந்த திருடனை பிடிச்சு கொடுத்து சமூகத்துக்கு சேவை செய்யற என்னுடைய கணவர் தான் உயர்ந்தவர். அவருக்காக நீ செய்ய போற கடமை உங்க அண்ணனையே பலி வாங்கிடுங்கிறது உனக்கு தெரியாதா? எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் என் கணவர். அவரை நான் எப்படியாவது பார்க்கணும். அதுக்கு எனக்கு விடுதலை கொடுங்க. சாந்தி, என் வாழ்க்கைக்கு பக்கத்துல நீ ஒரு கேள்விக்குறியா இருக்கிற வரைக்கும் உனக்கு விடுதலையே கிடையாது. அண்ணே, அண்ணே, இருங்கள். அண்ணே, அண்ணே. இது விஷயம் என்னது? புல்லு புல்லு அண்ணன், நீ போன பாருங்க, அந்த வைக்கிறாங்க பாருங்க. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் வா. அப்பா, நாம போட்ட திட்டப்படி நீ இவ்வளவு தந்திரமா இவனை பிடிச்சு கொடுக்கலன்னா எங்களால பிடிக்கவே முடியாது. ஒரு மாமனுக்கு செய்ய வேண்டிய கைமாறு செஞ்சுட்டேன். ரொம்ப நன்றி. மோசக்காரி, உன் மாமன்கிட்ட என்ன பிடிச்சு கொடுக்கத்தான் தந்திரமா வரவழைச்சேன். ஓகே, பழிக்கு பழி வாங்கிட்டியல்ல?
இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? வஞ்சிக்கு எடுத்துற போக பேச்சு வளருது. மாமா, என்ன இந்த அநியாயம்? என் மேல ஏன் பழி சுமத்துறீங்க? நாங்க திட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருந்ததை நீ செடி மரவுல கேட்டுக்கிட்டு இருந்தல்ல, எனக்கு தெரியும். எப்படி அவனை வரவழைச்சு நீ சொல்ல வேணும். அதான் இந்த பிளான். எப்படியும் மாமன் சாமர்த்தியம். முதல்ல அந்த வேணுவை முடிச்சிடுறேன். அப்புறம் 4 நட்சத்திரம் பார்க்க மாட்டேன். சடனா கல்யாணம் வச்சுக்குவேன். தயாரா? எங்க மாமா ரங்கத்துல தெரியுமில்ல உங்களுக்கு? யாரா? அதான் பெரிய போக்கிரி. அவரு உங்க மச்சனரை பிடிச்சி சிங்கார தோப்புல மறைச்சு வச்சிருக்காரு. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? என்னையா இது இப்படி கேக்குறீங்க? உங்க தங்கச்சி புருஷனை புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன். இவ்வளவு அலட்சியமா இருக்கீங்களே. சொந்த மாமனை பத்திய புகார் பண்றான். இதுல இருந்தே தெரியுது இவ எப்படிப்பட்டவன். சத்தா நிறுத்தையா. உன் சொந்த மச்சான், அதுலயும் நல்லவர். அவருக்கு ஆபத்துங்கிற கேட்டுக்கிட்டு மரம் மாதிரி நிக்கிறிய. இதுல இருந்தே நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுது. உன்கிட்ட என்ன பேசுறது? போலீஸ் இருக்கவே இருக்கு. அங்க போய் சொல்றேன். என்ன நீ போலீஸ்ல சொல்லி அவன் வரதுக்குள்ள என் மைத்துனர் எங்கேயாவது கொண்டு போனாலும் கொண்டு போடுவாங்க. அதனால நானே போறேன். நீ போலீஸ் போற என்ன? அம்மா, எங்க அண்ணனை நம்பாதீங்க. எங்க அண்ணனை நம்பாதீங்க. இன்னும் இந்த பொண்ணுக்கு பைத்தியம் தெரியலையா? அதிகமாயிடுச்சு. இல்லம்மா, நான் பைத்தியம் இல்லை. நான் பைத்தியம் இல்லம்மா. நான் சொல்றத நம்புங்க. அண்ணி, அண்ணி, நீ போயிட்டு வாமா. வேத்து மனுஷங்களை கண்டா பைத்தியம் அதிகமாயிடும். நீ சீக்கிரம் போயிட்டு வாமா. போயிட்டு அண்ணி. அண்ணி, அண்ணி, என் புருஷனுக்கு எதிரா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சதி நாடகம் ஆட போறீங்க? என் புருஷனுக்கு எந்த கெடுதலும் நேராம இருக்கிறதுக்காக நான் எந்த நாடகத்தையும் ஆட தயாரா இருக்கேன். அண்ணி, என் கணவர் ஆபத்துல இருக்கார். அவரை நான் எப்படியாவது காப்பாத்தணும். என்ன வெளியே விடுங்க அண்ணி. முடியாது அண்ணி. கடைசியா சொல்றேன், மரியாதைய கதவை தரங்க. இல்லன்னா அந்த கதவுல மோதி என் உயிரைய விட்டுருவேன். உன் இஷ்டப்படி என்ன வேணுமானாலும் ஆனா கதவு மட்டும் திறக்க மாட்டேன். திறக்க மாட்டீங்களா அண்ணி? திறக்க மாட்டீங்களா? திறக்கவே மாட்டேன். சாந்தி, சாந்தி, ஐயோ சாந்தி, சாந்தி, வேண்டாம் சாந்தி, சும்மா இருக்கண்டி, என்ன விடுங்க சாந்தி, சாந்தி, அண்ணி. சாந்தி, 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 கதவு திற, சாந்தி. ஏமா, இதுதானே சிங்கார தோப்பு? ஆமா, ஆமா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கல்ல? ஐயோ, நீ எப்படிமா வெளியே வந்த? நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. நான் பைத்தியம் இல்லைங்க. எங்க அண்ணன் ஒரு பெரிய திருடன். அவரை பத்தி என் கணவர்கிட்ட நான் சொல்லிடுவேனோன்னு பயந்து எங்க அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டி என் கணவரை நான் பார்க்க முடியாதபடி என்ன அறையில போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. அம்மா, கல்யாணம் ஆனதுல இருந்து என் கணவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. என் கணவருக்கு ஆபத்து நீங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டேன். இப்ப அவர் எங்க இருக்காரு சொல்லுங்க அம்மா, எனக்கு உதவி செய்யுங்க. ஏம்மா அப்படி பாக்குறீங்க? நான் இவ்வளவு சொல்லியும் இன்னும் என்ன பைத்தியக்காரின்னு தானே நினைக்கிறீங்க? இல்லம்மா, அழாதே. நான் இருக்கேன். உனக்காக எந்த உதவியும் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். நீ உன் கணவரை சந்திச்சு அவரோட சந்தோஷமா குடும்பம் நடத்துறதுக்காக என் உயிர் வேணும்னாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். முன்ன பின்ன பழக்கம் இல்லாத எங்க குடும்பத்துல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்களே, நீங்க யாரு?
உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? உன் கணவர் ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக நீ வந்திருக்க. இந்த சமயத்துல என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. வா போலாம். சாப்பாடு கொண்டு போற சாக்குல அவரை எப்படியாவது அந்த இடத்துல இருந்து தப்பும்படி செய்து இங்க அழைச்சுக்கிட்டு வர. நீ இங்கேயே இரு. நானும் உங்க கூட வர்றேன். உங்க கூட வந்தாலாவது என் கணவரை ஒரு தரம் பார்க்கலாமே. வேண்டாம் சாந்தி, அது ரொம்ப ஆபத்தான இடம். அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்களே தனியா போகும்போது எனக்கு மட்டும் என்ன, நானும் உங்களோட துணையா வர்றேன். ஆமாங்க, எங்க அண்ணனுக்கு தெரியாம இந்த ரிவால்வர் எடுத்துட்டு வந்திருக்கேன். அவர் ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இது உபயோகமா இருக்கு. இந்தாங்க. நல்ல சமயத்துல இதை கொடுத்தேன். இது இந்த பாத்திரத்திலே வச்சு அவர்கிட்ட கொடுத்துடலாம். வா. மாமா ஜாக்கிரதை, சீக்கிரமா. புருஷனை காப்பாற்ற வந்த புண்ணியவதியா? பாவம், நீயாவது பழைச்சிருக்கலாம். உன் கணவரோட உன்னை வாழ வைக்கணும்னு நான் எடுத்துக்கிட்ட முயற்சி வீணா போயிடும் போல் இருக்கேன். ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னை பத்தி கவலைப்படாதீங்க. என் கணவரை எப்படியாவது காப்பாத்துங்க. சீக்கிரம் போங்க. இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போவதானே? பொன்னி, என் கணவரை சந்திக்கணும். நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ஆனா நான் சுமங்கலியா சாக போறேங்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பொன்னி, இதை மட்டும் அவர்கிட்ட சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்றேன் சாந்தி, சொல்றேன். சாந்தி, பொன்னி, நீங்க எனக்கு கொடுத்த பரிசு உங்ககிட்டயே திருப்பி கொடுக்கிறேன். வேண்டாம் சாந்தி, வேண்டாம். அது உங்ககிட்டயே இருக்கட்டும். இல்ல பொன்னி, அது உங்ககிட்டதான் இருக்கணும். எனக்கு ஒரு ஆசை சாந்தி, ஒரே ஒரு ஆசை. என்னமா, நீங்க நீங்க சாந்தி, சாந்தி.
பாவி இவனுக்கு இவ்வளவு தோட்டா? மேலறையில பூட்டி வச்சிருக்கோமே அந்த ஆசாமி யாரா? அவர் விஷயத்துல நம்ம தலைவரே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறாரு. யாருமே என்ன தெரியல. நான் தான் பொன்னி. இங்க யாரோ ஒருத்தனை பிடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்களாமே. அவனுக்காக தான் இந்த சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். யார் உனக்கு அனுப்பி வச்சது? ஏ எங்க மாமா. யார் உங்க மாமா? ரங்கதோர. ஓ, ரங்கதோர மருமகளா நீ? ஜோரா தான் இருக்கிற. என்ன சாப்பாடு வேணான்னு இருக்க? அப்படி ஒண்ணும் நல்ல சாப்பாடு இல்ல. பார்க்கலாமே, நானும் கொஞ்சம் சாப்பிடுறேன். ஒன்னும் சாப்பிடணும். ரிவால்வர் குழம்பா? எங்க வந்த? வந்து எங்க மாமா ரங்கதோரையில அவன் சாப்பாடு வச்சிருக்காரு. யாருக்கு? நிஜமா? வேலை காப்பாத்துறதுக்காக சாப்பாடு பாத்துறது இவன் ரிவால்வர் வச்சு கொண்டாண்டா? ரிவால்வரா? இவனை கொண்டு போய் நிறைய நடிச்சு வை. உண்மையை சொல்லு. உனக்கு ரிவால்வர் கொடுத்தது யாரு? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். வேடுவ காப்பாற்றவும் மாமா ரங்கதுரை செய்த ஏற்பாடுதான் இந்த சாப்பாடு. லஞ்சம் வாங்கி என்ன காட்டி கொடுக்க துடித நஞ்சாம் பழைய உனக்கு முன்னாடி தீர்த்து கட்டுறேன் பாரு. ஐயோ, சத்தியமா சொல்றேன், எங்க மாமாவுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. வேற யார்?
எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. இப்படி எல்லாம் கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்டேன். ஏய், கொண்டு வா சவுக்கை. உயிர் மேல் ஆசை இருந்தான். நான் சொல்வது போல நட. மரியாதை கிழப்பட்டு இல்லைன்னா சொல்றேன். வேணும், நீ எனக்கு டபுள் விரோதி. ஒன்னு பிசினஸ்ல, ஒன்னு என் லைஃப்ல. பிசினஸ்ல குறுக்க வந்தா நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். என் லைஃப்ல குறுக்க வந்துட்டியா? பொண்ணு எனக்காகவே பிறந்து வளர்ந்தவன். நான் லவ் பண்ண வேண்டிய பெண்ணு நீ லவ் பண்ணல. உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறேன். இன்னும் 10 நிமிஷம் அவகாசம் தர்றேன். அதுக்குள்ள நீங்க அத்தனை பேரும் சரணடையும். இல்ல உங்க உயிருக்கு நான் பொறுப்பு இல்லை. வேணு, மரியாதையா சரணடைஞ்சிடு. இல்ல பொன்னிய சாகடிச்சிடுவேன். 5 நிமிஷம். வேண்டாம் வேண்டாம், எனக்காக நீங்க சரணடைய வேண்டாம். என் உயிர் விட உங்க கடமை தான் பெருசு. தாமதிக்காதீங்க, யாரையும் விட்டு வைக்காதீங்க. நீங்க வெற்றி அடையறதுக்காக என்னுடைய உயிரை கொடுத்து நான் தயாரா இருக்கேன். நான் நெஞ்ச பார்த்தா சுட்டா கால பட்டுருச்சு. நான் தான் சுடுறேனே, அந்த பையன் ஒழுங்கா நான் ஆடிட்டே இருக்கிறேன். ஆராய்ச்சி இப்ப பொண்ணு நிலைமை என்ன? என்ன சீந்து போச்சா? தப்புடி. ஏய் அம்மா, இவ்வளவு ஏது உனக்கு? கொடுத்தா பேசாம சுட்டுக்கிட்டே இரு. தீந்தா சொல்லு, அப்பப்ப தர்றேன். என்ன இதரா இவனா வாங்கி அது கொடு. நான் அந்த பக்கமா போய் அங்கிருந்து நின்று சொல்றேன். சுடு. நான் ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் நீ இங்க இருந்து சொல்ற. உன்னை பார்த்தா அவங்கள பார்த்து அவங்கள நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்றோம்.
சரியா சுட்டுனா எப்படி சுட்டு உள்ள போறேன் போய் சுட்ட பாரு அது மாதிரி நீ போய் எங்க இடத்துல சொல்லணும் என்ன தப்பிச்சுக்கலாம் நினைக்காத, ஜாக்கிரதை. நான் தப்பிக்க விருப்பம் வேணும். என்ன கொன்னுடு, சீக்கிரமா கொண்டு. உன்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தேன்னா எப்பவோ என்னால சுட்டுக் கொண்டு இருக்க முடியும். ஆனா உன்னை உயிரோட கைது செய்யணுங்கிறதா என்னுடைய தேவை. நான் யாருன்னு தெரிஞ்சா என்ன கைது செய்ய மாட்டேன் வேணும். நீ யாரா இருந்தாலும் கண்டிப்பா உன்னை நான் கைது செய்வேன். நான் யாரா இருந்தாலும் கைது செய்வேன். சொல்லு விஸ்வம், உன்னால கைது செய்ய முடியுமா? சொல்லு விஸ்வம். நாட்டுக்கு தேவையான கடமையை நிறைவேற்றும் போது தனி மனிதனுடைய சொந்த வாழ்க்கையில குறுக்கிடும்படி அனுமதிக்கவே கூடாது. நீ யாரா இருந்தாலும் சரி, இப்போ நீ என்னுடைய கைது. பொன்னி, 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 பொன்னி. அசையாதே. யார்? உன்னால் பழிவாங்கப்பட்ட பல பேரில் மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஜீவன். ஐயா, நான் மிச்சம் இருக்கணும். ஆமா, நான் மிச்சம் இருக்கணும், விட்டுருங்க.
இந்த விளையாட்டு துப்பாக்கி வச்சுட்டு என்ன பயமுறுத்த பாக்குறியா? நீங்க மாத்திரம் என்ன தோட்டா இல்லாத துப்பாக்கி வச்சுட்டு ஒரு கூட்டத்தையே பிடிச்சிங்களே. அங்க பார்த்தாச்சா, இனிமே என்ன எங்க பார்க்க போறீங்க? அலாலா வாங்க. அது கடமைக்காக எனக்கு கிடைச்ச பரிசு. இது உரிமைக்காக